தற்பொழுது இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஜெயக்குமார் சார். நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இயற்கை எய்தியுள்ளார். உங்களுடைய இரங்கல் பதிவை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம், ஜெயக்குமார் பேசுறேங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகள் அந்த காலகட்டத்திலே, அதாவது ஒரு திசை மாறாமல், ஆசாபாசங்களுக்கு அடிமையாகாமல், ஒரே ஒரு நிலைப்பாடு, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய இயக்கத்திற்காக வாழ்நாளை முழுமையாக செலவிட்டவர். அது மட்டுமல்ல, அந்த இயக்கத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைத்தாலும், கட்சி பொறுப்புகள் மற்றும் இதர பொறுப்புகள் வைத்தாலும் கூட அவருடைய அந்த சிந்தனை என்பது பாட்டாளி மக்களுடைய அந்த முன்னேற்றம், அதாவது தொழிலாளர் வர்க்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த முன்னேற்றம். அந்த முன்னேற்றத்திற்காக வாழ்நாள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்ட ஒரு தோழர் என்று சொன்னால் அது ஐயா நல்லக்கண்ணு நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அவரோடு எங்களோடு இதே புரட்சித்தலைவர் அம்மா காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கங்கள் தோழமை இருந்த காலத்தில் அவங்களோட அந்த அதாவது இந்த தொகுதி பங்கீடு குறித்து பல சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தை நடத்திய போதெல்லாம் கூட பொதுவாகவே பார்த்தா அவர் ஒரு கோபத்தோடவோ இல்லை ஒரு மனத்தாங்களோட ஒரு அதிர்ந்து மற்றவங்களை ஒரு அதிர்ந்து பேசுவதோ எந்த விதத்திலையும் அவருடைய அந்த ஒரு பேச்சேன்றது இருக்காது. அதாவது ஒரு அடுத்த ஒரு மனம் புண்படாதவாறு நல்ல ஒரு ஒரு அடுத்த ஒரு மனம் புண்படாதவாறு தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருக்கும். அதே போன்று அதிர்ந்து யாரையும் அவர் ஒரு கடிந்து கொள்வதோ கோபத்தோடு இருக்கிறதோ நான் எந்த நேரத்தில் பார்த்தது கிடையாது. எல்லோரும் மீது அன்பும் பாசமும் கொண்டவராக, அது மட்டும் இல்லை, இயக்கத்தின் மீது முழுமையான விசுவாசம் கொண்டு அதற்காக உழைத்து வாழ்ந்து ஒரு எளிமைக்கு உதாரணம். நிச்சயமாக அரசியல்வாதிகள் அவரை பின்பற்றணும். அந்த அளவுக்கு ஒரு எளிமைக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியவர் என்று சொன்னால் ஐயா தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் நிச்சயமாக அந்த 101 வயதிலே வயது மூப்பு காரணமாக அவர் இறந்திருப்பது என்பது நிச்சயமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் இழப்பு. அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரும் இழப்பு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இயக்கத்தை பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்ட ஒரு தோழர் பாட்டாளி வர்க்கத்துக்காக உழைக்கு வர்க்கத்திற்காக அல்லும் பகலும் பாடுபட்ட ஒரு மறைந்தாலும் இன்றைக்கும் இந்த உலகம் உள்ளவரை நிச்சயமாக அவருடைய அந்த புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு ஜெயக்குமார் சார், யாராலுமே ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே நல்லக்கண்ணோட இறப்பு பார்க்கப்படுது. நீங்க அவரோட சந்திக்கும் பொழுது நடந்த நிகழ்வுகள், உங்களோட நினைவாளர்களை பகிர்ந்துக்கிறீங்களா? பொதுவாக அம்மாவுடைய காலத்தில் அதாவது ஒரு தொகுதி பங்கீட்டு குழுல நான் இருந்திருக்கிறேன். அதே போல எங்க கட்சியில பொதுவாக அவங்க அவங்க விருப்பத்தை சொல்லுவாங்க இந்த இடங்கள்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அதுல உடன்பாடு எட்டுறதுக்கு ஒரு 4-5 முறை பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அப்படி நடத்துற ஒரு சூழ்நிலையில பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற இடத்த நாங்கள் கொடுக்க முடியாது. அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கூட அவர் ஒரு சிரிச்சிட்டே தான் ஒரு ஒரு அதிர்ந்து ஒரு ரொம்ப குரலை உயர்த்தி பேசாம இது இந்த தொகுதியெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அம்மாட்ட நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் அது கூட அமைதியா சொல்ற அந்த பாங்கு நிச்சயமா என்னால் மறக்க முடியாது. அதுபோல் அவர் நிறைய நேரம் நான் பேசியிருந்தா கூட ஒரு அன்பா தான் பேசுவார். ஒன்றும் அந்த அளவுக்கு பார்த்தா அவர் முகத்துல என்னைக்கும் கோபக்கடல், என்னைக்கும் கோபத்தை நான் பார்த்தது கிடையாது. இணைப்பில் வந்தமைக்காக நன்றி திரு ஜெயக்குமார் சார்.